மாற்றினவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நானும் அவங்களும் தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சியில் பயணித்து வந்தோம். அவங்க இணை பொதுச் செயலாளர் இருந்தாங்க, நான் துணை பொதுச் செயலாளர் இருந்தேன். அந்த வகையில் அவர் சவுக்கு சங்கர் அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் அள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. சவுக்கு சங்கர் ஒரு அரசியல், அதுவும் இன்னும் சொல்ல போனால் யூடியூப் வியாபாரின்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு எந்த டெய்லி ஒரு செய்தி போடணும், டெய்லி அவர் ஏதாவது பரபரப்பாக இருக்கணும். நல்ல நல்ல யூடியூப் சேனல் இருக்குது, நல்ல நல்ல செய்தியை கொண்டு போகிறாங்க, நல்ல வளரக்கூடிய நல்ல தலைவர்களை வளர்த்து விடுதாங்க. பத்திரிகையாளர் இருக்காங்க, நல்ல வளர்ந்த பத்திரிகையாளர், இன்று நல்ல நடுநிலை பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க, செய்தி ஊடகங்கள் இருக்குது. ஆனால் இவரை பொறுத்த மட்டும் 50,000 வியூ வரணும், 1,00,000 வியூஸ் வரணும், இதை டார்கெட் பண்ணி யாரனாலும் சரி வாய்க்கு வந்ததெல்லாம் வசப்பாடிக்கிட்டு, வாய்க்கு வந்ததெல்லாம் செய்தியாக்கிக்கிட்டு, அதை போட்டு வியூஸ் வந்தாச்சுன்னா வருமானம் வருதுன்ற அடிப்படையில் அவர் சொல்லுதார். அது எதுவுமே அவருடைய, நீங்கள் எல்லாமே எடுத்து பாருங்களேன், ஏதாவது உண்மை இருக்கா பாருங்கள், எதுவுமே உண்மை இருக்காது. அவர் ஒரு வியாபாரி, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அரசியல் வியாபாரி. அவர் சொன்னதில் என்ன உண்மை, என்ன உண்மை இருக்குது சொல்லுங்கள். நான் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கேன், லட்சிய ஜனநாயக கட்சியில் பொதுச் செயலாளராக என்னை அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் போகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உடனே கொண்டு வந்து, அதுவும் லீமா ரோஸ் மார்ட்டினவர்கள் சொன்ன உடனே இங்கே வந்து சேர்றதுக்கு இது அவ்வளோ பெரிய ஆண்ட கட்சியா இல்லை இப்போ ஆளுகின்ற கட்சியா சொல்லுங்கள்? அது கிடையவே கிடையாது. அவர் நினச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதனால் சவுக்கு சங்கர் சொல்கிறத தயவு செய்து யாரும் மனசில் வைக்காதீங்க, எடுத்துக்காதீங்க. அவர் இப்போவும் சொல்லுதேன், மீண்டும் சொல்லுதேன், சவுக்கு சங்கர் ஒரு லைக்ஸ் வரக்கூடிய ஒரு தலைவர். லைக்ஸ் வேணும் எனக்கு, அதன் மூலம் வருமானம் வரணும். ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் அத்தனையும் போய்ங்க டார்கெட் பண்ணுதார். பெரிய பெரிய கோடீஸ்வரங்களை டார்கெட் பண்ணுதார். அது அவங்கள ஏதாவது ஒரு தப்பான செய்தியை போட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்ககிட்ட இருந்து 5 லட்சம் 10 லட்சம் வருமானம் வரக்கூடிய அளவில் அவர் பேசுகிறது தான் அவருடைய இன்றைக்கி அவருடைய மந்திரம். அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அதனால் நல்ல யூடியூப் சேனல்லாம் இருக்காங்க, அவங்க மேலே வரணும், அவங்கள நம்ம வளர்த்து விடணும். எல்லோரும் நீங்கள் எங்களை போன்ற தலைவர்களையும் வளர்த்து விடுங்க.